ராஜா படம் எப்படி இருக்குது சார்? மொத்த ராஜா அப்படின்னா எம்ஜிஆர் சொல்கிறாங்க. அவரே பேர் எம்ஜிஆருங்கிறாரு. அந்தளவுக்கு படம் நல்லா இருக்குங்க. எம்ஜிஆர் படம் மாதிரியும் எடுத்துக்கலாம். படம் சூப்பராக இருக்குது. காமெடி படம் ஃபுல்லாக காமெடி. இதில் வந்து ஸ்டோரி இருக்குது. ஸ்டார்டிங் வந்து மெயின் ஸ்டோரி லவ் இருக்குது, அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, பொலிட்டிக்கல் இருக்குது, அத்தனையும் அதில் வருது. அதான் இந்த படம் ஹிட்டு, சூப்பர் ஹிட்டு. அதாவது வயிறு குழுங்க சிரிக்கலாம். படம் வயிறு குழுங்க சிரிக்கலாம். நல்லா இருக்குது. சந்தானம் வந்துட்டு ஹீரோவாக பண்ணுறது நல்லா இருக்கா, இல்லைனா வந்துட்டு இந்த மாதிரி டேரக்டர்ஸோட சைடு ஹீரோவாக பண்ணுறது நல்லா இருக்குங்களா? சைடு ஹீரோன்னு கூட இல்லை, காமெடி செம்ம காமெடி. அவர் அதாவது காமெடி உதயம் ஆகிட்டே இருக்கு. பேசும்போது இப்படி தான் தெரியல, யாருக்குமே கொஞ்சம் திக்கும், டக்குன்னு அடிக்கிறாரு. செம்ம துப்பாக்கியில் சொல்கிற மாதிரி அடிக்குது ஒரு காமெடியும். இவர் வந்து பேசாமல் ஹீரோவாக இல்லாமல் காமெடியாக இருந்தால் நல்லா இருக்கு. ஆனால் காமெடியெல்லாம் இப்போ டிமாண்டாக இருக்குது. இப்போ காமெடியெல்லாம் இவர் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். படம் ரொம்ப நல்லா இருக்குது. செம்ம காமெடிங்க. படம் ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்கும் விழுந்து எழுந்துட்டு குதிக்கிற அளவுக்கு இருக்குது படம். அந்தளவுக்கு காமெடியாக இருக்க படம் வந்து மக்கள் பார்க்கணும். வீட்டில் பிரச்சனை, ஏதோ டென்ஷனு அப்படின்னா அந்த படத்துக்கு நேராக வரலாம். வந்து படம் பார்த்தீங்கன்னா உங்கள் பிரச்சனைலாம் சால்வ் ஆகிடும், ஹாப்பியாக வெளியே போவீங்க. சின்ன குழந்தையிலேருந்து முதியவர் வரைக்கும் பார்க்கலாம். அவங்க வந்து போகும்போது ஹாப்பியாக போவாங்க. ஏதோ ஒரு காமெடி உலகத்தில் இருந்து போகிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அந்தளவுக்கு படம் நல்லா இருக்குது. செம்ம ஹிட்டு. மக்கள் வந்து பார்க்கணும். இந்த படம் எப்படியும் என்னுடைய கருத்து என்னென்னா, எப்படியும் ஒரு 1000 கோடியாச்சும் எடுக்கணும்னு அர்த்தம். ஆனால் இது மாதிரி படம்லாம் எடுக்கணும். செம படம். மற்ற தியேட்டருக்காரங்களும் இந்த படத்தை எடுத்து போனாங்க. நல்லா இருக்குது. இந்த மாதிரி படம் இது வரைக்கும் நான் அவ்வளோவா பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு காமெடி. விஷால் செம்மையாக. விஷால் இப்போ இருக்க பொசிஷனுக்கு வந்து இந்த படத்து மூலயமா மக்கள் ஆதரவு பெற்று உடம்பு நல்லாகி மறுபடியும் நடிக்கணும் என்னுடைய கணிப்பு. அவர் சரியாகிடுவார், இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அத்தனை பேர் ஆக்டிங் நல்லா இருக்குது. அத்தனை பேர் ஆக்டிங் வந்து சாதாரண ஒரு ஆக்டர்லேருந்து ஃபைனல் ஆக்டர் வரைக்கும் நல்லா இருக்குது. சுந்தர் சி வந்து படத்தை பயங்கரமாக எடுத்திருக்காரு. எல்லாரையும் வந்து நல்ல ஆக்ட் பண்ணி வச்சுருக்காரு. சுந்தர் சி கொடுத்த பொங்கல் கிஃப்டாக இந்த படத்தை நம்ம எடுத்துக்கலாம். மக்கள் நிறைய பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. 10க்கு எவ்வளோ சார் உங்களோட ரேட்டிங்கு? 10க்கு 10 கொடுக்கலாங்க. 10க்கு 10. ஏன்னா இன்னொரு டைம் கூட இந்த படம் வந்து பார்த்தீங்களா? கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு டென்ஷன் ஆச்சுன்னா இந்த படம் வந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. 3 மணி நேரம் ஜாலியாக இருக்குது. படம் வந்தது நம்ம உள்ளே போன உடனே நம்ம எல்லாரையும் மறந்துடுற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு செம்ம காமெடி படம். காமெடி ஹிட்டு. பொங்கல் கிஃப்ட்டு. பொங்கலுக்கு வந்து மக்களுக்கு பெரிய கிஃப்ட்டு. அத்தனை பேர் வாங்க, சந்தோஷமாக சிரிச்சிட்டே போங்க. இந்த படம் 13 வருஷம் கழிச்சு வந்துட்டு தான் சொல்லுறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? 13 வருஷம் கழிச்சு வந்த படம் மாதிரி தெரியலங்க. இப்போ வந்த படம் மாதிரி இருக்குங்க என்னுடைய கணிப்பு. இப்போ இருக்க ட்ரெண்டு தான். இந்த படம் தான் ஓடும். ஒரே வெட்டு குத்து டமால் டிமில் அடிச்சுக்கிறதுலாம் ஓடாது. இப்போ வர படம் எல்லாமே வந்துட்டு கருத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாழ்ந்த ஜாதி கீழ்ந்த ஜாதி வச்சு படம் எடுக்கிறாங்க சார். அதை பற்றி அதுக்கும் இந்த படத்துக்கும் என்ன சார் ஒரு வித்தியாசம்? இது எல்லா ஜாதியும் பார்க்கலாங்க. ஜாதி வச்சுருக்கா அந்த ஜாதிக்காரன் தான் பார்ப்பாங்கன்னு கணிப்பு கிடையாது, எனக்கு தெரியல. பட் இது அத்தனை பேரும் பார்க்கலாம். தேங்க்யூ. ஜாதி வித்தியாசம்லாம் கிடையாது. செம காமெடி. பொங்கலுக்கு வாங்க, வயிறுக்குள்ள சிரிச்சிட்டு போங்க. நன்றி சார். மத கஜா ராஜா ஃபுல் வைப்பு தரமாக செஞ்சு விட்டுருக்காரு சுந்தர் சி. படம்னா இப்படி தாங்க எடுக்கணும். ஃபன்னு படம்லாம் இப்படி தாங்க எடுக்கணும். இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஃபன்னு படம் வரதே கிடையாது. பழைய படம் இந்த அளவுக்கு ஃபன்னாக இருக்குதுன்னு நினைப்பது நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தமிழ் சினிமானா எப்படி இருக்குன்றதை நீங்கள் இங்கே வந்து பார்த்துவாங்க. சினிமா இல்லைன்றீங்களா, தமிழ் ஆடியன்ஸு புலம்புறீங்களா, மத கஜா ராஜா வந்து பாருங்கள். வைப் மெட்டீரியல் 6 மரம் சிரிச்சு போவீங்க. ஃபுல் ஃபன்னுங்க படம். சந்தானத்தோட காமெடி எப்படி இருக்குது படத்தில்? டாப்டு படம். சந்தானம் விண்டேஜ் சந்தானம் வந்து அடிக்கிறாரு கவுண்டர் அச்சினே இருக்கிறாரு. ஒரு கவுண்டரும் நம்மளுக்கு சிரிப்பு வருதுங்க. எந்த கவுண்டருமே மொக்க அப்படின்னு ஒரு கவுண்டர் கூட இல்லை. எல்லா கவுண்டருமே சிரிப்பாக இருக்குது. நம்மளுக்கு வந்து அந்த கவுண்டர்லேருந்து காதை வந்து எடுக்க முடியல. ஏன்னா வந்து ஒரு கவுண்டர் ரசிக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் டபுள் மீனிங்காக வருது. பட் டபுள் மீனிங் கூட இதெல்லாம் நடக்கிறதானா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் எந்த அளவுக்கு டபுள் மீனிங்னா, இந்த காலகட்டத்துக்கே அந்த மாதிரி டபுள் மீனிங் அடிக்க முடியாது. அந்த மாதிரி வந்து 2K கிட்ஸுக்கு மிஞ்சின அளவுக்கு ஒரு டபுள் மீனிங்லாம் வச்சுக்கிறாங்க. வேற லெவல் பண்ணுறாரு சுந்தர் சி. உண்மையிலேயே வந்து இந்த பொங்கல் மத கஜா ராஜா தான், எம்ஜிஆர் தான். 13 வருஷம் கழிச்சு இந்த படம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? எனக்கு 13 வருஷம் கழிச்சு வந்த மாதிரி தெரிலங்க. புது பழைய படமா இது அப்படின்னு நம்ம தான் பார்க்குற மாதிரி இருக்குது. விஷால்லாம் புது ஹீரோ மாதிரி இருக்கிறாரு. எங்கே இருக்கிறாரு, மாசாகிறாரு, வைபாகிறாரு, பாடியில் ஃபிட் ஆகுறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே விஷால் இந்த காலத்தில் பார்க்க முடியல. இந்த படத்தில் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. படத்தில் வந்துட்டு கதைன்றது எதை நோக்கி சார் போயிருக்கு? கதை இல்லை, இதில் பெருசாக இல்லைங்க. ஒரு கண்டென்ட் இருக்குது.
அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்காக போராடுற கதை தான். ஃப்ரெண்ட்ஸு வந்து ஒருத்தன் வந்து ஏமாற்றிடுவான் அந்த ஃபேக்ட்ரிக்காரன். அவங்ககிட்ட எப்படி பணத்தை வாங்குறதுன்ற கதை. அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி தான் இது. பட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரியில் எந்த அளவுக்கு காமெடி இறக்க முடியுமோ இறக்கி ஃபுல் என்டர்டைனர் ஸ்டோரியாக மாற்றி விட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து வேறு லெவலு. இந்த மாதிரி தாட் ப்ராசஸ்லாம் வந்து புதுசாக வர டேரக்டர்ஸ் கண்டிப்பாக வேணும். இப்போ வர படம் எல்லாமே வந்துட்டு கருத்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கேஸ்ட் எடுத்துகிட்டு வர்றது, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க என்ன வெட்டிட்டாங்க நான் அவளை வெட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இதோட இந்த படம் வந்து எப்படி இருக்குது? இந்த காலகட்டத்தில் படம் டேரக்டர்ஸ்லாம் கருத்து சொல்கிறேன், ஜாதி இருக்கிறேன், அது இருக்கிற சொல்லிட்டு சாவ வச்சுருக்கிறாங்க ஆடியன்ஸ். ஒரு என்ஜாய்மெண்ட்டாக போகிற படமாக அங்கே வருது. இப்போலாம் சும்மா வந்து தாலியாக இருக்கிற படமாக வந்துருக்கு. பட் இந்த படம் வந்து உண்மையிலே சொல்கிறேன், ஹாப்பினஸ்க்குனே வந்த படம்னா அதான் சொன்னேன். டேரக்டர்ஸ் பார்த்து திருந்துங்கன்ற கண்டென்ட் படம்னா எப்படி கொடுக்கணும்னு சுந்தர்சியை பார்த்து கற்றுக்கோங்க. டேரக்டர்ஸ் தான் இது முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். படம் என்டர்டைன்மெண்ட், படம்ன்றது ஒரு என்டர்டைன்மெண்ட்டு. அது என்டர்டைன்மெண்ட் எப்படி இருக்கணுன்றது மதராஜா பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு வீட்டில் எல்லாரும் டென்ஷனாக இருப்பாங்க. தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது சண்டை ஏதாச்சும் இருக்கும்போது இந்த படம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹாப்பினஸ் கொடுக்குமா? கண்டிப்பாக பீப்புள்ஸ் கிட்ட நிம்மதி இல்லைங்க, சிரிக்க முடியல. அந்த சிரிப்பு வந்து எங்கே இந்த மாதிரி படங்களில் தான் எடுக்க முடியும். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து ஆடியன்ஸ் வந்து பாருங்கள். ஏன்னா நான் வந்து சும்மா கை ஊற்றுவேன், இந்த படத்தை எல்லாம் கை ஊற்ற முடியல. ஏன்னா நான் அந்த சந்தோஷமாக வந்துக்கிறேன். நெகட்டிவாக வரல இந்த படத்துக்கு, ஃபுல் பாசிட்டிவ் தான். ஸோ வந்து ஆடியன்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபுல் என்டர்டைன்மெண்ட் ஜாலியாக சிச்சினே போய் 10க்கு உங்களோட ரேட்டிங் என்ன சார்? 10க்கு 10 தான். இந்த பொங்கலுக்கு 10க்கு 10 எம்ஜிஆர் தான். தேங்க்யூ சார். இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பொங்கலுக்கு நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத மூவி. ஏன்னா மூவியோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அவ்வளோ என்கேஜிங்காக அவ்வளோ காமெடியாக பர்ஃபெக்டாக கொண்டு போயிருக்காங்க. இன்ஃபேக்ட் விஷால் அண்ணா நீங்கள் செம்மையாக நினச்சிருக்கீங்க. எனக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு ஃபைட் சீன்ஸும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் நான் மெயினாக வந்தது சந்தனமனோட காமெடிக்கு தான். ரொம்ப வருஷம் கழிச்சு அவர் வந்து காமெடி என்ன பண்ணியிருக்காருன்னு குட்டி குட்டி சீன்ஸ்க்கெல்லாம் அவர் கொடுக்குற கவுண்டரு அண்ட் சீக்வென்ஷியல் கவுண்டர்லாம் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகிருக்கு. தியேட்டரே சிரிச்சிட்டு இருந்தது. தியேட்டரே சிரிச்சு வயிறு வச்சிருந்துச்சு. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், பல வருஷத்துக்கு முன்னாடி மை டியர் லவர் பாட்டை அவ்வளோ மீன் போட்டாங்க. அந்த பாட்டு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு தெரியுமா? விஷாலை நான் பாடுறதுக்கும் அந்த கலர்ஃபுல்லான சினிமாட்டோகிராஃபிக்கெல்லாம் பாட்டு சூப்பராக இருந்தது. அண்ட் விஜய் ஆண்டனியோட மியூசிக் நல்லா வந்தது. ஸ்பெஷல் மென்ஷன், இந்த படத்தில் நடித்த நிறைய பேர் இப்போ உயிரோடு இல்லை. டிரெக்டர் மணிவண்ணன், டிரெக்டர் மனோபாலாலாம் இல்லை, அவங்களாம் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் மனோபாலா வச்சு ஒரு சீக்வன்ஸே எடுத்திருக்காங்க, அவ்வளோ காமெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மூவி வந்து ஒரு பக்கா சுந்தர்சி மூவி. அப்போ எடுத்த மேட்டுக்குடி, உள்ளத்தை அளித்தா, இப்போ ஆம்பளை, கலகலப்புக்கெல்லாம் அப்புறம் ஒரு பக்கா சுந்தர்சியோட மூவி இது. மிஸ் பண்ணாமல் ஃபேமிலியோட தியேட்டரில் போய் பாருங்கள். மூவி செம்மையாக இருந்தது.